சார் ஃபர்ஸ்ட் யார் சார் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா? எனக்கு வந்து போஸ்டிங் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பொதுச் செயலாளர் ரேவந்த் மூலியமாக போய் சேர்ந்தோம். ஐயா எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த பாருங்க, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. அது நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்களா? ஆமா, ஊர்ஜிதப்படுத்துறேன். அப்ப இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு தெரியாது இருக்கு. இது தெரியும், அவருக்கு தெரியல. எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப எல்லாருமே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. அந்த விஜய் சார் எல்லாருமே பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, எல்லாருமே இன்ஸ்டால போடுறீங்க, இன்ஸ்டா பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தா அவருக்கு தெரியாம இருக்கிறது என்ன காரணம்? அது காரணம் என்னன்னா, அவர்கிட்ட போன் இல்லையா? இல்ல இல்ல அவர் என்ன இந்த விஷயத்தை அங்க கொண்டே போகாத அளவுக்கு தடை பண்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, பிரச்சனைகள் எல்லா தொகுதியும் இருக்கு. பிரச்சனை ஒன்று, தம்பி வாங்க, என்னப்பா ஒன்று பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை தம்பி? நீ இந்த விஷயத்தை பண்ண முடியுமா, செய்ய முடியாது, உனக்கு அடுத்த வாய்ப்பு தர்றேன், இல்லை உனக்கு இந்த வாய்ப்பை நான் தர்றேன், பொறுமையாயிரு, நம்ம கட்சி வரலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவமே யார்ட்டையுமே இல்லை. தான் முடிச்சது தான் இதுனா. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ்லேருந்து வந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீ ஏன் என்னை வந்து இந்த கட்சிகளை சேர்க்குற? அப்போ நீ என்னை வந்து ஒதுக்கி விட்டுக்கலாம்ல. மாற்று கட்சியில் ஏன் சார் முன்னுரிமை கொடுக்கணும்? ஏற்கனவே அவங்க கட்சியில் இருந்து அவங்க வந்து மன்றத்தில் இருந்தவங்கள தான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னிட்டு போறேன்னு சொன்னாங்க. இப்போ மாற்று கட்சியில் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து காசு செலவு பண்ணுறேன்றீங்க, தவறு கிடையாது, மக்களுக்காக சேவை செய்கிறேன்றீங்க. ஆனால் இருந்தாலும் வந்து காங்கிரஸ் வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எதிர்த்து செயல்படும் சார். காங்கிரஸ்லேருந்து முன்னுரிமை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அறந்தாங்கி மக்களுக்கு நான் அறந்தாங்கி மண்ணின் மைந்தான். என்னை போன்று அறந்தாங்கி மண்ணில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடு. இன்னொரு தொகுதியில் உள்ளவன் இல்லை இன்னொரு தொகுதியில் உள்ள ஆள் வந்து எப்படி வந்து எங்கள் மகளுக்கு ஏதாச்சும் ஒரு நலத்திட்டத்தை செஞ்சுருக்காப்லையா? எப்படி செய்வாப்புல தெரியுமா? நம்மளை ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காப்புல. செலவெல்லாம் நம்ம, ஃபோக்கஸ் அவங்க. சார், காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீங்கள் வந்தாலும் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டீங்களே? ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே நம்ம வந்துட்டோம். தளபதி வந்து முதலாக விக்ரவாண்டி மாநாடு போட்டோடனே மாநாட்டுக்கு நான் வந்து என்ட்ரி ஆகி நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறேன். ஐயா, நான் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்திருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு பயணியாற்ற. நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம். பார்த்து வந்து உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் வச்சிங்களா? எல்லாத்தையும் வச்சோம். ஏன்னா மேக்ஸிமம் அவர் தான் வந்து அந்த கட்சியோட முடிவுலாம் அவர் தான் பார்த்து எடுக்கிறேன்னு. ஆமாம், இந்த பாரு இருங்க சார், ஒரு இது இருக்கு. சரியாச்சு. ஆனால் வந்து மௌனமாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார், இப்போ நீங்கள் பேசுறீங்க, நாளைக்கு தான் அறிவிக்க போகிறாங்க. ஆமாம். இன்னும் அதுக்குள்ள நீங்கள் ஏன் இப்போ வந்து நீங்கள் தாவக்க வட்டி தான் கட்டி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்படி இருக்கப்போ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு எப்படி உங்கள் பேரை சொல்லுவாங்க? ஐயா, என் பேரை சொல்லணும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணும். அது அறந்தாங்கி தொகுதியில் ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் செஞ்சுங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாப்புல, மணமேகலோட ஒன்றியத்தில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாப்புல. ஆக்சிடென்ட் ஆனால் அங்கே ஒன்றிய செயலாளர்லாம் சின்ன பசங்க, யாருக்கும் அனுபவம் இல்லை. உடனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த மாவட்ட யார் அங்கே ஒரு பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்க தான் பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டிலாம் இங்கே யாருமே இல்லை. அப்போ இல்லாமல் இருக்கிற என்ன பண்ண, அனுபவம் வாய்ந்த ஆளுகளை இங்கே வந்து வைக்கணும். நான் இல்லை, என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க, இன்னொரு பிஸ்னஸ் மேன்லேருந்து வந்திருக்காங்க, அமமுகலேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்களை அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து பாரு அப்படின்னா தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் நான் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பேசுறது என்ன, ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசும்பாங்க. அவர்கிட்ட இதுக்காக நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. எத்தனையோ இறப்பு நடந்தது. ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 325 நாள் 2 வருஷம் ஆச்சு. ஒரு இறப்புக்கு வந்திருப்பாரா அதான் தொகுதியில்? இல்லை ஒரு மக்களுக்கு பிரச்சனை சொல்லி ஒரு போராட்டத்தில் கலந்துருப்பாரா? கலந்துருக்க மாட்டாப்புல. ஆனால் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா முதல் பேருக்கே தலைமையில் அவர் பேரை போடணும், ஃபுல்லாக கட் அவுட் வைக்கணும். எத்தனை கட் அவுட் வச்சுருக்காங்க என்ன? இது அரசியல். அவர் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்தவர், என்னை கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு என்னையே அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தாட்டில் ப்ராசஸில் பேசுகிறாரு. அது ஓப்பனாக சொல்ல முடியாது. சொல்லணும்னா தளபதி கிட்ட வந்து அது ஓப்பனாக ஒரு நாள் அது அதில் இதை வந்து வெளியிடுற மாதிரி வரும். சார், நீங்கள் இப்போ முன்னாடி சொன்னீங்க சில விஷயங்கள் பணத்துக்காக வந்து பேசினாங்கன்னு சொல்லி. ஆனால் வெளிப்படையாக வெளியே சொன்னாங்க 5 கோடி கேட்குறாங்க, 2 கோடி செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் 6 கோடி வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஐயா, இந்த பாருங்க, நான் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருக்குமே வந்து என்னுடைய ப்ரொஃபைலு எல்லாமே கேட்டு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. 12லேருந்து 15 கோடி ரூபா வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஆதவர்ஜுனா அவருக்கு நான் வந்து அனுப்பிச்சிட்டேன். இந்த பாருங்க, என்னுடைய சொந்த இது ப்ரொஃபைலு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் லாஸ்ட்டில் தேர்தல் செலவு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து நான் வந்து போட்டேன். செலவு பண்ணுறது செலவு பண்ணாதது தளபதியோட இதில் நம்ம வந்து பண்ணுறோம்னு வச்சுக்கல.
5 கோடி ரூபா செலவு பண்ணேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து கிடைக்குமா? இல்லை, அனுமதிக்காது. அப்படி அனுமதிக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் பண்ணுறதுக்கு இந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட தகுதியை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பேசுறது என்ன, சங்கீதா அவங்களுடைய மனைவி விவாகரத்துக்கு வரணுப்போ அவங்களே திமுக தூண்டி விட்டு தான் பேசுனதா இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு உங்களே அதான சொல்லுவாங்க. காங்கிரஸ் நீங்க வேற காங்கிரஸ் ஐயா இல்லை இருந்ததுனா வந்துருங்க. அதாவது நல்லா கேட்டுக்கிறங்க. 2 வருடமாக மக்கள் சேவை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். தமிழக வெற்றிகளில் தளபதி ஒரு பேருக்காக மட்டும்தான். என்னை எவ்வளோதோ முட்டுக்கட்டையெல்லாம் போட்டாங்க. அந்த முட்டுக்கட்டைகள்லாம் அமைதி மட்டும்தான் காத்தேன். இப்போ நான் என்னுடைய கோரிக்கை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேட்பாளரை நம்ம அறிவிக்க போகிறாங்க. மாவட்ட செயலாளர் பர்வேஸாக இருக்குன்னா அவர் தொகுதியில் அவர் அறிவிக்கட்டார். அவர் என் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு? அப்போ என் தொகுதியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன மாதிரி விருப்பமனு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ விருப்பமனு கொடுத்தவங்க அத்தனை பேரை கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அது மாதிரி எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஆளை நியமிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருப்போமே, விட்டு கொடுத்துருப்போமே. இப்போ நீங்கள் சொல்கிறது உங்கள் மண்ணின் மைந்தரில் ஒரு ஆளை வரணும். அரண் கொடுக்காதீங்க. எங்கள் தொகுதியில் உள்ள ஆளுக்கு கொடுங்க. எங்கள் தொகுதியில் உள்ள ஆளுக்கு கொடுக்கணும். மாவட்ட செயலாளருக்கு எப்படி கொடுக்க முடியும்? சார், இவ்வளவு காசு செலவு பண்றீங்க, இவ்வளவு மக்களுக்காக உழைக்கிறீங்க. உங்களே வந்து விஜய் சாரை வந்து பார்க்க விடாம பண்றாங்க. சாரே வந்து பார்க்காம இருக்காரு. அப்போ வந்து உங்களுக்கே இவ்வளவு இந்த நிலைமைனா சாதாரண மக்கள், கடற்கோடி மக்களுக்கு பிரச்சனை வந்தா அவர் வந்து நிற்பாரா, அவர் பார்ப்பாரா? அந்த விஷயத்தினால தான் என்ன சொல்றேன், நான் வந்து தளபதி விக்கிரவாண்டி மாநாட்டில் வரையிலே நான் வந்து கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்னை கூட்டி போய் விஜய் கிட்ட அறிமுகப்படுத்தலை. ஏன் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா, அவரை மீறி என்னால் விஜயை பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு தயாரிப்பாளர், நான் லயலா கல்லூரியில் இருந்தாலும் எல்லாருமே வந்து என்னை மீறி பார்க்க முடியும். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்காக இருந்தேன். அப்படி இருந்தால் என்னைய இப்போ வந்து வேட்பாளர்களையும் நீ வந்து என் ஊரில் என் தொகுதியிலே வந்து என் ஊரில் காரனுக்கு ஒருத்தர் கொடுக்காம நீ இன்னொரு மாவட்டத்தில் உள்ள ஆள் வந்து நீ வந்து வேணும்னு, அதுவும் இவெல்லாம் இல்லை, புதுக்கோட்டை தான் நிற்கிறோம்னு பேர். இப்போ என்னென்னா, இப்போ இதை நம்ம நிற்கலைன்னா பிரபு எப்படி கேட்டுருவாங்க, பிரபு தான் கொடுக்குற மாதிரி வந்துடுறேன், அப்போ நம்ம ஒரு தடை பண்ணணும், அப்போ நம்மளே நின்றுவோம் இங்கே அப்படிங்கிற நோக்கத்துக்கு பணம் கேட்காம கேட்குறாரு. அதுக்கு ஆதாரம் மட்டும் இருக்கு. பணம் தான் கேக்குறாங்களா இல்ல உங்களை விட்டு நீங்க லயலா காலேஜ் ஸ்டூடண்ட் சினிமா பிரபலம் அவரோட பெரிய ஆளா ஆயிடுவீங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது எப்படின்னா, அவங்க வந்து இன்னொரு தொகுதிக்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தொகுதிக்கு நான் எதுக்கு செலவு பண்ணணும்? நீங்க நிக்கிற தொகுதி இல்லாம இன்னொரு தொகுதி அதுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும்? என் தொகுதிக்கு என் மக்கள் தான் நான் செலவு பண்ண முடியும். நான் இன்னொரு தொகுதிக்கு எதுக்கு செலவு பண்ண நினைக்கிறேன்? இன்னொரு தொகுதி யாருன்னு தெரியாது. என் தொகுதி மக்களுக்கு தான் அந்த நலத்திட்ட தொகுதியில் நான் செய்ய முடியும். சார், உங்களுக்கு சீட்டு கிடைக்கலங்கிறது கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நீங்கள் பேசுறீங்க? கன்ஃபார்ம்லாம் இல்லை. தளபதி வந்து இப்போ மாவட்ட செயலர் வந்து நேற்று முந்தானத்தை எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, உங்கள் பேரையும் நான் கொடுத்துருக்குறேன், என் பேரும் இருக்குது, தளபதி யார் அறிவித்தாலும் நம்ம வந்து செயல்படுவோம், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்புல. நீங்கள் புதுக்கோட்டையில நீங்கள் நிற்கிறோம், நீங்கள் ஏன் அறந்தாங்கி வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். இல்லை, தலைமை வந்து என்னை விருப்பப்பட்டு நிப்பாட்டுது. எந்த தலைமை நிப்பாட்டம்? இன்னொரு தொகுதி சம்மந்தம் இல்லாமல் வந்து பக்கத்தில் அறந்தாங்கி பக்கத்தில் இது இருக்குது, ஆலங்குடி இருக்குது, அதை கூட நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கலாம். புதுக்கோட்டைக்கும் நிப்பாட்டுறது வந்து சாத்தியமில்லாத கூறு. அவர் அப்படி நம்மளை வந்து நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற நோக்கத்தில் அப்படி தாசாப்படுத்துறாரு. இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகும் நீங்கள் இந்த கட்சியில் இருப்பீங்களா? அப்படி இல்லை, இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து தளபதி எடுக்கணும். இது எடுக்கலை அப்படின்னா அறந்தாங்கி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளரை நின்று டெபாசிட் அவங்க இழப்பாங்க, அவங்களோட ஒரு ஓட்டு வாங்கி காப்பீங்க. சவாலை நாங்கள் ஏற்றுக்கோம். பெண்கள் ஓட்டு அதிகமாக டிவிக்கு சொல்றாங்க, ஆனா நீங்க டெபாசிட் எழுதுற அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப சார் என்ன இல்ல எந்த விதத்துல அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க? அதாவது எப்படின்னா சார், அங்கே வந்து ஃபோக்கஸ் மட்டும் தான் சார். கட் அவுட்ல யார் பேனர் போடணும்? அவர் பாவம் தளபதி வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து என்ன விவரம் தெரியுதா விவரம் தெரியாது தெரியல, ஃபோக்கஸ் மட்டும்தான். வேறு எங்கேயாச்சும் வந்து போராட்டம், எங்கேயாச்சும் பொதுக்கூட்டம் அறந்தாங்கி தொழில் இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா இது பண்ணோம்னு வரலாறே இல்லை. புதுக்கோட்டையில் யார் சார் இதில் வந்து நீங்க மாசா இல்ல சார் மாசா நீங்க சொன்னீங்களே? ஆமா, இப்போ சொல்லி கேட்டாங்க. ஆமா, எந்த டெபாசிட்டே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ வந்து விஜய் சாருக்காக ஓட்டு போடுவாங்களா இல்ல உங்களுக்காக ஓட்டு? சார், என்னதான் விஜய் சாருக்காக ஓட்டு போட்டாலும் சொந்த மண்ணில் யார் நிற்கிறாங்களோ அவங்களையும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு மாடால் ஓடி ஜெயிக்க முடியாது, இரட்டை மாடை தான் வண்டி ஓடி ஜெயிக்க முடியுமோ தளபதிக்காக பேசியிருக்காங்க. என்னுடைய முகட்டுக்காக
மட்டும் தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஆ. அவர் சொன்னது ரைட்டா தப்பா? ரைட்டா இல்ல, அவர் முகத்துக்காக ஓட்டு உண்டு, ஆனா வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை. இல்ல வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை சார். இப்படி இருக்குமா சார்? அப்படி. ஏன்னா பிஜேபியோட பி டீம்னு நிறைய மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. இப்ப நீங்களும் ஒரு கிறிஸ்துவருங்கிறீங்க, ஆ. விஜய் ஏற்கனவே கிறிஸ்துவர். ஆமா. நாளைக்கு ஒருவேளை எலெக்ஷன் கொஞ்சம் இழுவரியா பண்ண இவங்களுக்கு 50 சீட், அவங்களுக்கு 100 சீட், இவங்களுக்கு 50 சீட்னு வந்ததுன்னா நாளைக்கு கூட்டணி அமைக்கிறப்ப பிஜேபி தான் பிரதானமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா உங்கள்கிட்ட ஒரு வேலை நீ இவ்வளவு கிறிஸ்துவர் இருக்கிறாங்களேன்ற எண்ணத்தினால விஜய் அவாய்ட் பண்றாரோ, அவர் சார்ந்தவங்க அவாய்ட் பண்றாங்க. இல்ல, அது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் இருக்காங்கல்ல, லாட்ரி மார்டின் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த லாட்ரி மார்டின் ஃபேமிலி எடுத்துக்கிறங்க. அவங்க லீமா ரோஸ் மேடம் வந்து இது வரைக்கும் அவங்க அரசியல் எந்த ஐஜேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல போய் இப்போ வந்து லால்குடியில் சீட் வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர் பையன் வந்து அங்கே பிஜேபியில் பாண்டிச்சேரியில் கூட்டணி. இங்கே ஆதவர்ஜினா வந்து கூட்டணி வர்றதெல்லாம் தடுத்தாரா தடுக்கலைன்னு நமக்கு தெரியல. இவர் தனிமையில் இருக்கார். இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தின் பேரில் ஒரு இது இருக்கு. நிற்கிறாங்க. பையன் வந்து பிஜேபி கூட்டணியில் நிற்கிறாங்க. பிஜேபி இவர் தாவேகா கூட்டணியில் நிற்கிறாரு. அப்போ இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்குது. ஆனால் வந்து சந்தேகம்னா எப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஒரு என்னுடைய அரசியலில் நான் இருந்ததுக்கு வரைக்கும் சொல்கிறேன், இருந்தது வந்து டிவிகேல சரியான விஷயமா இல்லையா? அதான் சந்தேகம் உங்களுக்கு. ஆமாம்.